அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சில கோரிக்கைகள் விடுபட்டிருக்கலாம். எங்களுக்கு இன்னும் முக்கியமான கோரிக்கைகள் இல்லை, முக்கியமான கோரிக்கைகள் என்பது இதை விட முக்கியமானதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ மகளிருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் சாதாரணமாக. அதில் விடுபட்டதை இன்னும் கால அவகாசம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த அவகாசத்துக்குள்ளே மீதம் இருக்கிற அத்தனையும் செய்துவிட்டு தான் தேர்தலுக்கு நாங்கள் போய் மக்களை சந்திக்கிறோம். இன்னொன்று, நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இல்லை உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், அவர் எங்களுக்கு சவால் விடுறது அங்கே பார்க்க சொல்ல இல்லை, நான் அப்புறம் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நாங்கள் இந்த சந்திப்பு எதுக்காகனா இந்த 3 நிகழ்ச்சிகளை ஹைலைட் பண்ணுங்கிறதுக்காக. இது கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவோ கட்சிக்கானவோ கருத்தானது அல்ல. இது இந்த தமிழ்நாட்டுடைய உரிமையை பாதுகாக்க, அந்த உரிமையை பாதுகாக்கிற கடமை எல்லா கட்சிக்கும் உண்டு. யாரெல்லாம் இன்னைக்கு எங்களை குற்றம் சொல்றாங்களோ அவங்களுக்கும் உண்டு. எனவே தான் இதை ஹைலைட் பண்ணுங்கிறதுக்காக மற்ற சப்ஜெக்ட் எனக்கு வேண்டான்னு நான் நினைச்சேன். ஏன்னா அதை பெருசாகிடும். எங்களுக்கு ஓரணியில் தமிழ்நாடு, அதுக்கு நாங்கள் எடுக்கிற உறுதிமொழி முப்பெரும்புலா. அதுக்கு அடுத்தது பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டம் கூட அரசியல் கூட்டம் அல்ல. இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுதிமொழியை பற்றிய, அந்த உரிமைகளை பற்றிய விளக்கத்திற்கான கூட்டம் தான் அந்த கூட்டம். எனவே இது ஹைலைட் ஆகுங்கிறதுனால தான் மற்ற சப்ஜெக்டை நாங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கலான்னு சொல்கிறோம். அதுக்கு எங்களுக்கு அவங்க பேசுகிறத விட கடுமையாக ஆதாரத்தோடு எங்களுக்கு சொல்ல முடியும். இல்லை, இதெல்லாம் சொன்னா தான் இது டைவர்ட் ஆகிடுங்கிற. இப்போ நீங்களே சொல்கிறீங்க, நான் ஆமான்னு தானே சொல்லிட்டு போகணும். அது எல்லாமே அங்கே பிடிச்சிட்டு 21ஆம் தேதிக்கு மறுபடியும் பேசுவோம். இன்னாலும் நண்பர் தானுங்க. ஆனா அதுக்காக இது இல்லை, எப்பவுமே ஒரு நண்பர் தான். நான் ஒரே ஒரு உதாரணம் இருங்க, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். சிக்கனா கல்லூரி உங்களுக்கு தெரியும். அந்த கல்லூரி ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டு காலமாக, இல்லை நான் ஜெனரலா சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த கல்லூரியை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று ஒரு பில் பாஸ் பண்ணுது. அந்த பில்லு போய் ஒன்றிய அரசுக்கு போய் வர்றதுக்கு 3 வருஷம் ஆகுது. 3 மாசத்துல முடிய வேண்டிய விஷயம் 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்துல இந்நேரம் அவங்களுக்கு பில்டிங் கட்டி அவங்களுக்கு ஸ்டேடியம் கொடுத்துருக்க முடியும், மிகப்பெரிய ஒரு நூலகம் கொடுத்துருக்க முடியும். தலைவர் கோயம்புத்தூர் சென்னையில் பண்ணார், தளபதியை கோயம்புத்தூரில் இதில் பண்ணார், மதுரையில். இப்போ கோயம்புத்தூருக்கு 300 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. நமக்கும் அறிவிக்கிறதுக்கான திட்டம் இருந்தது, ஆனால் நமக்கு இடம் இல்லை. இப்பொழுதுதான் அந்த இடம் நமக்கு கை கிடைத்திருக்கிறது. எனவே இப்படி ஒரு தமிழ்நாட்டுடைய அந்த வளர்ச்சி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். அதே மாதிரி இப்போ ஒரு தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறதுல நமக்கு இருக்கிற 39 தொகுதி 30 குறைஞ்சா 33 குறைஞ்சா என்ன நிலைமை? அங்கே இருக்கிற உரிமை என்ன ஆகும்? பார்லிமெண்ட்ல நம்முடைய ஓட்டர்ஸ் குறைகிற பொழுது நம்ம என்ன ஆகும்? இதுல எல்லாம் எல்லாத்துக்கும் அக்கறை இருக்கா இல்லையா? நாங்கள் என்ன அந்த ஒரு 6 தொகுதி குறைஞ்சு போயிருதுங்கிறதுக்காக நாங்கள் போராடுறோம்? உண்மையா யோசிங்க, இது அரசியலுக்காக யோசிக்க வேண்டாம். நமக்கு இருக்கிற எண்ணிக்கை குறைவது நியாயமா? எப்படி குறைகிறது? மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டம். என்ன திட்டம்? ஃபேமிலி பிளானிங் திட்டம். அந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களிலே சரியாக கடைபிடிக்கவில்லை என்று வையுங்கள். தமிழ்நாடு ஒழுங்காக செய்கிறது. எனவே அதை செய்து அதிலே வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்காக பல முறை பரிசுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பணியை செய்ததற்காக விளைவு இன்றைக்கு நாம் ஒரு 7-8 MP தொகுதி இழந்து விடுவதென்றால் எப்படி திட்டங்களை நாம் நிறைவேற்றுவோம்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.